இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி மறுவரையறையை உடனடியாக செய்ய வேண்டும் என்று பேச ஆரம்பித்திருக்கிறது பாஜக கூட்டணி. இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜக கூட்டணி அங்கு தொகுதி மறுவரையறை விவகாரத்தை ஒரு பேசுபொருளாக்கும் என்று தெரிகிறது. பாஜகவின் கூட்டணி கட்சியான தேசிய லோக் சம்தா கட்சியின் தலைவர் உபேந்திர குஷ்வாகா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கியமான அம்சமாக இந்த விஷயத்தை பேசினார். முஜப்பர்பூரில் நடந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை ஏன் சட்டப்பூர்வ உரிமை என்று பேசிய அவர், தொகுதி மறுவரையறை தாமதிக்கப்படுவதால் பீகார் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தாமதிக்கப்படாமல் செய்யப்பட்டிருந்தால் நாடாளுமன்றத்தில் பீகாரின் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்கும் என்றும், இந்த தாமதம் பீகாருக்கான பெரும் அநீதியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் பேசினார். அதிகரித்திருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடும் தென்னக மாநிலங்களும் பாதிக்கப்படும் என்று தமிழ்நாடு பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் குஷ்வாகாவின் பேச்சு தமிழ்நாட்டுக்கான பதிலடி போன்று அமைந்துள்ளது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கையை அமலாக்குவதற்கு முன், அதாவது 1970 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடும் பீகாரும் கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தொகையை 4 கோடி பேரை கொண்டிருந்தன. இந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை போன்று 1.5 மடங்காக பீகார் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. இப்போது மக்களவையில் புதுவையை உள்ளடக்கிய தமிழ்நாடு போன்று பீகாருக்கும் 40 இடங்களே உள்ளன. மறுவரையறை நடந்தால் 79 தொகுதிகளாக இது உயரலாம் என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது. ஆகையால் இதை வலியுறுத்தி குஷ்வாகா பேசியிருக்கிறார். இது குஷ்வாகாவின் பேச்சு மட்டுமாக அல்லாமல் பாஜக கூட்டணியின் உத்தியாகவும் இருக்கும் என்பதை பாஜக அறிவுஜீவிகளில் ஒருவராக பார்க்கப்படும் எழுத்தாளர் மிருத்யுஞ்சய் சர்மா எழுதியுள்ள கட்டுரை வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய கட்டுரையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மக்களவை உறுப்பினர் 30 லட்சம் பேரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஆனால் தமிழகத்தில் 18 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர். இது சரியா என்ற தொனியில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மிருத்யுஞ்சய் சர்மா. மேலும் இது ஜனநாயக கோட்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்கு ஆதரவாக தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி பேசி வரும் சூழலில் பீகாரும் பீகாரிகளுமே முதன்மை எனும் உத்தியை பாஜக கூட்டணி கையில் எடுக்கும் என்று தெரிகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இதை பார்க்க வேண்டும். இந்த முழக்கம் பீகார் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்று இந்த மறுவரையறையால் பலனடையும் வடக்கு மாநிலங்கள் முழுக்கவுமே பரவும். ஆனால் எத்தகைய பலன்களை தேர்தலில் தரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.